சர்வதேச பேரிடர் தணிக்கை நாளை ஒட்டி மதுரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் நிறைவு பெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, நீர் மேலாண்மை, மழை நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விழிப்புணர்வு எச்சரிக்கை வாசகங்களை உரக்கச் சொல்லியும் பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் பேரணி சென்றனர். முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே 4 விரிவான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அனைத்து துறைகளை சார்ந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4399 இடங்கள் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. தடுப்பு நடவடிக்கைகள் மிக வேகமாக எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த போது கூட சென்னை போன்ற பெருநகரங்களில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 20 அம்ச கோரிக்கைகளை வைத்தார்கள். அதில் வெள்ளத்தடுப்புக்காக 4415 கோடி ரூபாய் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்.